கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் தனது சொந்த ராசியில் இருப்பதால் உங்கள் வேலைக்கு பலம் தருவார். நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைக்கிறீர்கள் மற்றும் உங்கள் குழுவை ஒரு குழு தலைவராக வழிநடத்துவீர்கள். உங்கள் பணியால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். இது உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும். உங்கள் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் மேலோங்கும். இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு பரிசாக கிடைக்கும். 7ஆம் வீடான சனி பகவான் வக்ர நிலையில் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் வியாபாரத்தில் லாபம் தரும் கிரகமான புதன் 7ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். இதன் காரணமாக வணிகம் தொடரும். ஆனால் நீங்கள் பெரிய முடிவுகளை எடுக்க நேரம் ஒதுக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்தால் அது தவறு என்று நிரூபணமாகலாம். எனவே கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் முழு கடின உழைப்புடன் உங்கள் படிப்பை தொடங்குவீர்கள் மற்றும் உங்கள் படிப்பிற்கு முழு முன்னுரிமை கொடுப்பீர்கள். இதன் மூலம் படிப்பில் முழு கவனம் செலுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும் மற்றும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். 4வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் தொடக்கத்தில் 12வது வீட்டில் இருக்கிறார் மற்றும் ஜூலை 7ஆம் தேதி உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டிற்கு மாறுகிறார். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நீண்ட பயண திட்டங்கள் ஏதேனும் இருக்கலாம். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியான சூழ்நிலை இருக்கும் மற்றும் ஒரு புதிய செயல்பாடு நடக்கலாம் மற்றும் வீட்டின் சூழ்நிலை சிறப்பாக மாறும். கடக ராசிக்காரர்களின் காதல் உறவுகளைப் பற்றி நாம் பேசினால், குரு பகவான் 5வது வீட்டில் முழுமையாக 11வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது மாதம் முழுவதும் உங்கள் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும். சுக்கிரன் கிரகம் உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் பெயர்ச்சித்து உங்கள் 7வது வீட்டை பாதிக்கும். திருமண வாழ்க்கையில் தொடர்ந்த பிரச்சனைகள் தாங்களாகவே மறைந்து உங்கள் இருவருக்கும் இடையே காதல் வயப்படும். உங்கள் துணையுடன் ஈகோ மோதல்களை தவிர்க்க வேண்டும். 12ஆம் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும் இணைந்து இருப்பதால் உங்கள் செலவுகளை துரிதப்படுத்துவீர்கள். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் உங்கள் வருமானத்தின் விகிதத்தில் உங்கள் செலவுகள் பெரிதும் அதிகரிக்கலாம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள எச்சரிக்கிறது. ஏனென்றால் ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் மற்றும் நீங்கள் செல்வத்தை இழந்தால் வேறு எந்த செல்வத்திற்கும் மதிப்பு இருக்காது. உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கும் சனி பகவான் அன்றாட பணிகளில் ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் உடல் சமநிலையை உருவாக்கத் தூண்டுவார். பரிகாரம்: நீங்கள் தவறாமல் பஜ்ரங் பான் ஓத வேண்டும்.